வணக்கம். இந்த வீடியோ அரங்கிலே நிகழ்ச்சி ஒன்றுக்கான நிகழ்தகவு பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம். Probability of an event occurring. தற்பொழுது நாங்கள் நிகழ்தகவு என்றால் என்னென்று பார்ப்போம். நிகழ்தகவு எனப்படுவது எந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி இடம்பெறக்கூடும், எவ்வளவு சாத்தியம், சதவீதத்தில் கூட குறிப்பிடலாம் என்பதை குறிப்பதாகும். உதாரணமாக நாங்கள் சந்தியொன்றில் நடைபெறக்கூடிய விபத்துக்களுக்கான சாத்தியத்தின் அளவு, ஒரு நாளில் எத்தனை சதவீதமான வாய்ப்பு அல்லது எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அதில் விபத்துக்கள் இருப்பதற்கு, இதை பற்றிய கற்றலை நாங்கள் மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வளவு விபத்துக்கள் நடைபெறலாம் என்பதை கூறலாம். ஒரு எதிர்வு கூறல், நிச்சயமாக அவ்வளவுதான் என்று கூற முடியாது, ஆனால் இவ்வளவு வரலாம் என்று கூறலாம். அதே போல் ஒரு பாடசாலையில் சாதாரண தர பரீட்சையில் ஆக குறைந்தது ஒருவராவது சகல பாடங்களிலும் சிறப்பு சித்தி பெறுவதற்கான வாய்ப்புக்கான அளவு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒருவராவது ஆக குறைந்தது சிறப்பு சித்தி பெறணும், இதுக்கான வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் இருக்குது என்பதை பற்றி அறிவது. இதற்கு நிகழ்தகவு எங்களுக்கு உதவி அளிக்கும். இது பரிசோதனைகளின் மூலம் நாங்கள் கண்டறிந்த விடயங்களை பயன்பாட்டில் பயன்படுத்துதல். இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால், தொழிற்சாலை ஒன்றில் ஒரு நாளில் தயாரிக்கப்படும் மின்குமிழ்களில் 0.000001% ஒளிராமல் இருப்பதற்கான வாய்ப்பு. அப்போ ஒரு லட்சம் மின்குமிழ்களை தயாரிச்சினோம்னு சொன்னால் அதில் ஒன்று ஒளிராமல் இருப்பதற்கான சாத்தியப்பாடு, அதுக்குரிய வாய்ப்பு எவ்வளவாக இருக்கலாம் என்பதை குறித்தல், அதன் எதிர்வு கூறல். இதை நாங்கள் எங்களோட பரிசோதனைகள் மூலம் நாங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு காலத்தில் இவ்வளவு மின்குமிழ்களை செய்தால் அதில் இவ்வளவு ஒரு லட்சத்தில் எத்தனை பழுதடைந்து காணப்படக்கூடியதாக இருக்கலாம். இது நடைமுறையில் நாங்கள் நிகழ்தகவு பயன்படுத்தக்கூடிய சில இடங்கள். பின்னர் நாங்கள் பயிற்சிகளில் ஒவ்வொரு வகையான இடங்களில் எவ்வாறு இந்த நிகழ்தகவு பயன்படுத்தப்படக்கூடியது என்பதை நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் தற்பொழுது நிகழ்தகவுக்கான வரவிலக்கணத்தை பார்ப்போம். டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஒரு மாதிரி வழியில் சகல பேறுகளும் சம தகவுடைய சந்தர்ப்பத்தில் ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பின்வருமாறு வரையறுக்கப்படும். இங்கே பேறுகள் அனைத்தும் சம தகவுடையதாக இருக்க வேணும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அந்நிகழ்ச்சியின் மூலகங்களின் எண்ணிக்கையை மாதிரி வழியின் மூலகங்களின் எண்ணிக்கையால் வகுத்து வரப்படும் பின்னத்தால் வரையறுக்கப்படுகின்றது. இது ஒரு பின்னம். ஒரு நிகழ்ச்சி ஏ என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு PA என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படும். P கேபிட்டல் P பிராக்கெட்டுக்குள்ள A. P நாங்கள் ப்ராபபிலிட்டிக்கு பயன்படுத்துகிறோம் P. இங்கு மாதிரி வழியை S என கொண்டால் நாங்கள் மேற்படி இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம். A எனும் நிகழ்ச்சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு PA ஆனது நிகழ்ச்சியின் மூலகங்களின் எண்ணிக்கை NA-யினால் குறிக்கப்படுகின்ற போது அதன் மாதிரி வழியின் மூலங்கள் எண்ணிக்கை NS-னால் குறிக்கப்படும். ஆகவே PA NA-யின் கீழ் NS என்று வரையறுக்கப்படுகின்றது. தற்போது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1 to 8 வரை எண்கள் எழுதப்பட்ட ஒரே அளவிலான மாபிள்களை கொண்ட ஒரு பையிலிருந்து எழுமாறாக ஒரு மாபிள் எடுக்கப்படுது. கிடைக்கும் பேறுகளின் மாதிரி வழியை குறித்து காட்ட சொல்லியிருக்கிறார். பிறகு 4 கூடிய எண்ணொன்றை கொண்ட ஒரு மாபிள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை A-யின் மூலங்கள் எழுத சொல்லியிருக்கிறார். பிறகு நிகழ்ச்சி ஏயில் உள்ள 5 எளிய நிகழ்ச்சிகளை எழுதச்சொல்லியிருக்கிறோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். இங்கே ஒரு பை இருக்கின்றது. இதில் 1 தொடக்கம் 8 வரை இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்றது. இந்த பையிலிருந்து எழுமாறாக நாங்கள் ஒரு மாபிளை எடுத்தோம் என்று சொன்னால் அது 1 என்ற இலக்கத்தை கொண்டதாக இருக்கலாம், 2 என்ற இலக்கத்தை கொண்டதாக இருக்கலாம், அல்லது 3, 4, 5 அப்படியே 6, 7, 8 வரையான இலக்கங்களை கொண்ட ஒரு மாபிளாக இருக்கலாம். ஆகவே இந்த மாதிரி வழி எஸ் நாங்கள் இப்படி ஒரு தொடையில் எழுதி காட்டலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்ற இந்த தொடை. 4லும் கூடிய எண்ணொன்றை கொண்ட ஒரு மாபிள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ஏ என்று சொன்னால் ஏ என்னதுக்கு சமன்டா
4 விட கூடவாக இருக்கணும். 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், 8 இந்த இலக்கங்களை கொண்ட ஒரு தொடையாக இருக்க வேணும் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏயில் 5 எளிய நிகழ்ச்சிகளை அவர் கேட்டிருக்கார். எளிய நிகழ்ச்சிகள்னா எங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் ஒரு மூலகத்தை மட்டும் கொண்ட தொடைப்பிரிவு. ஆகவே 5, 6, 7, 8 இதுகளை அடங்கின இந்த தொடைகளை கொண்ட நிகழ்ச்சிகள் இதன் எளிய நிகழ்ச்சிகளாக நாங்கள் கொள்ளலாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே 1 தொடக்கம் 10 வரை எண்கள் எழுதப்பட்ட 10 அட்டைகள் ஒரு பையில் இருக்குது. தீர்வுக்கு போவோம். 10 அட்டை இங்கே காணப்படுது. இதில் மாதிரி வழி ஏதாவது ஒரு அட்டையை நாங்கள் எழுமாறாக இந்த பரிசோதனைக்கு எடுத்தோம் என்று சொன்னால் அந்த அட்டை அதன் இலக்கம் 1 கொண்டிருக்கலாம், 2 கொண்டிருக்கலாம், அல்லது 3, 4, 5 அப்படியே போய் கடைசி வரைக்கும் 9, 10 2 இலக்கங்களை கொண்டதாக இருக்கலாம். ஆகவே இந்த மாதிரி வழி எஸ் ஆனது இப்படியான ஒரு தொடையினால் குறிக்கப்படும். 1, 2, 3 அப்படியே போய் 9, 10 கடைசி வரைக்குமான இந்த இலக்கங்களை கொண்ட ஒரு தொடை. ஒரு சதுர எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எக்ஸ் என்று சொன்னால் அந்த எக்ஸின் மூலங்கள் எழுதி என்எக்ஸின் பெருமானத்தை காணும். இப்போ எக்ஸ் என்ற தொடையில் சதுர எண்கள்னு சொல்லிக்க 1, 4, 9 இதுகள் சதுர எண்கள். அப்போ எக்ஸ் என்ற தொடை இவ்வாறு நாங்கள் எழுதி காட்டலாம். என்எக்ஸ் என்றது இந்த எக்ஸ் என்ற தொடையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. என்எக்ஸ் 3. பிற 3வது கேள்வி கேட்கப்படுது, ஒரு சதுர எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பிஎக்ஸ். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு கேட்கப்பட்டால் அந்த நிகழ்ச்சியை கொண்ட பரிசோதனைக்குரிய மாதிரி வழி அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். மற்றது அந்த நிகழ்ச்சி. அப்போ அந்த பிஎக்ஸ் என்றது என்எக்ஸை என் கேபிட்டல் எஸ்ஆரை பிரிக்கிறதுக்கு சமம். என்எக்ஸ் என்றது இந்த எக்ஸ் என்ற இந்த தொடையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. என்எஸ் என்னது மாதிரி வழியுள்ள மூலங்கள் எண்ணிக்கை. இது 3 எங்களுக்கு தெரியும், இது 10. ஆகவே இதுக்குரிய நிகழ்தகவு, அதாவது இதிலிருந்து நாங்கள் ஒரு எழுமாறாக ஒரு அட்டை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த அட்டை ஒரு சதுர எண்ணை காட்டுவதற்கான நிகழ்தகவு 3/10 ஆகும். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெட்டியினுள் ஒரே அளவான 5 மாவல்களில் 3 மாவல்கள் நீல நிறமும் எஞ்சியவை சிவப்பு. 3 மாவல் நீலமண்டா எஞ்சியவை சிவப்பு. 2 சிவப்பு இருக்குது. அப்போ தீர்வை பார்த்தோம்னா இதில் ஒரு பெட்டி இருக்குது. இதில் இருந்து ஒரு மாவுள் எழுமாறாக வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் அவதானிக்கப்படும். மாதிரி வெளியே எடுத்தோம்னு சொன்னால் இதில் 3 வித்தியாசமான நீல மாவுள்கள் இருக்குது. ப்ளூக்கு பி என்று சொல்லுவோம், B1, B2, B3. 2 சிவப்பு, R1, R2, ரெட் 2, ரெட் 1. ஆகவே இந்த மாதிரி வெளியே நாங்கள் இவ்வாறு குறிப்பிடலாம். எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் B1, B2, B3 ப்ளூ கலரில் உள்ளது. இது ரெட்டில் 2, இது ப்ளூ, இது ரெட். சிவப்பு நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை கேட்டால் உண்மையாக எங்களுக்கு மொத்தமாக இந்த பேக்கில் 2 சிவப்பு இருக்குது. ஆனால் நீலமும் சேர்ந்த மாவுள்கள்கிட்ட எண்ணிக்கை 5. அப்போ இந்த மாதிரி வழியில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 5, சிவப்பு என்ற நிகழ்ச்சியில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 2. ஆகவே எங்களுக்கு ரெட் சிவப்பு மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு NR என்எஸ் 2 சிவப்புக்கான சாத்தியங்கள் இருக்குது. 2 நிகழ்ச்சிகள் அதன் உறுப்புக்கட்ட எண்ணிக்கை, அதாவது மூலங்களின் எண்ணிக்கை 2, எஸ்ஸில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 5. ஆகவே இந்த சிவப்பு பெறுவதற்கான நிகழ்தகவுங்களுக்கு 2/5 பெறப்படும். அதே போல் நீல நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 3 நீல நிற மாவுள்கள் காணப்படுகின்றன. ஆகவே நீல நிறம் தோன்றுதல் எனும் நிகழ்ச்சியின் மூலங்களின் எண்ணிக்கை 3, மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 5. அதாவது சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள மூலங்களின் எண்ணிக்கை 5. எனவே ப்ளூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 ஆகும். அடுத்ததாக 4வது கேள்வி கேட்கப்படுகின்றது. இங்கே வெள்ளை நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு வெள்ளை நிற மாவுள் இல்லை. எடுக்கப்படுற ஒரு மாவுள் இதில் ஏதாவது ஒரு நிறத்தை தான் கொண்டிருக்க முடியும், நீலம் அல்லது சிவப்பு. வெள்ளை இல்லாத காரணத்தினால் வெள்ளை கிடைத்தல் எனும் நிகழ்ச்சியில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 0. ஆனால் அகிலத்தொடையில் உள்ள எண்ணிக்கை 5. அப்போ 0த்தை 5ஆல் நாங்கள் வகுத்து பெறப்படுகின்ற இந்த நிகழ்தகவு பெருமானம் வெள்ளை நிறமாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஆகும். அதாவது 0. அதாவது இப்படியான ஒரு நிகழ்ச்சி இடம்பெற முடியாது. அதுக்குரிய சாத்தியம் 0, நிகழ்தகவு 0 என்பதாகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெட்டியினுள் ஒரே அளவானதும் ஒரே வடிவுடையதுமான இனிப்புகள் உண்டு.
அவை பற்றிய தகவல்கள் அருகே தரப்பட்டுள்ளன. இப்பட்டியலிருந்து எழுமாறாக ஒரு இனிப்பு வெளியே எடுக்கப்படுகின்றது. அப்படி இருந்தால் சில நிகழ்தகவல் எங்களுக்கு கேட்கப்படுகிறது. ஆகவே பார்ப்போம். இங்கே இந்த பெட்டியில் மாம்பழ சுவையுடைய இனிப்புகளும் தோடம்பழ சுவையுடைய இனிப்புகளும் இருக்குது. அதிலே வகை ஏயான இனிப்புகள் உண்டு, வகை பி, 2 பிராண்டாக இருக்கலாம். அதில் வகை ஏயில் மாம்பழ சுவையில் 8, தோடம்பழ சுவையில் 10, வகை பியில் 9 மாம்பழ சுவை உள்ளதும் 13 தோடம்பழ சுவை உள்ளதுமான இனிப்புகள் உள்ளன. தற்பொழுது இதன் தீர்வுக்கு வருவோம். எடுக்கப்படுகின்ற ஒரு இனிப்பு தோடம்பழ சுவை உள்ளதாக இருக்கு. மொத்தமாக 8, 9, 10, 13 இதுகளை கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்தமான நிகழ்ச்சி மாதிரி வழியில் உள்ள தோடம்பழங்கள்ட்ட எண்ணிக்கை 40 என்று எங்களுக்கு பெறப்படும். அதில் தோடம்பழ சுவை என்று சொல்லிக்கல வகை ஏயிலையும் தோடம்பழ சுவை இருக்குது, வகை பியிலும் தோடம்பழ சுவை இருக்குது. ஆகவே இந்த 2 நிகழ்ச்சிகளும் கூட்டுத்துவை 10 சக 13. அதுதான் கேட்கப்பட்ட அந்த தோடம்பழ சுவை உள்ள இனிப்பாக இருப்பதற்கான நிகழ்ச்சியின் மூலகங்களுடைய எண்ணிக்கை. 2 கூட்டது எங்களுக்கு 23. அதை 40 வகுக்க போகணும். இதை மேலும் சுருக்கியலாது. ஆகவே இதுதான் அதற்கான நிகழ்தகவாக இருக்கும். அடுத்ததாக வகை ஏயிலான ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு. வகை ஏ என்று சொல்லிக்க அது மாம்பழ சுவையாக இருக்கலாம் அல்லது தோடம்பழ சுவையாக இருக்கலாம். ஆகவே அது 2 கூட்டுத்தொகை 8 சக 10. அதை மொத்த இனிப்புகளின் எண்ணிக்கையான நாங்கள் வகுக்க. ஆகவே இது 18/40 மேலே கீழே நாங்கள் 2ஆல் வகுக்கலாம். வகுக்கும் போது 9 என சுருக்கி பெறப்படும். ஆகவே இதற்குரிய நிகழ்தகவு 9/20 ஆகும். அடுத்து வகை பியிலான ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்வு. வகை பி என்றால் அதில் மாம்பழ சுவை இருக்கலாம், தோடம்பழ சுவை இருக்கலாம். 9ஐயும் 13ஐயும் கூட்டி அதை 40ஆல் வகுக்க வேணும். 9 13 எங்களுக்கு 22. இதை சுருக்கலாம் 11/20. வகை ஏயிலான மாம்பழ சுவை வகை ஏயாக இருக்கணும், அதிலே மாம்பழ சுவையாக இருக்கணும். மொத்தமாக 8 மூலகங்கள் இருக்குது அந்த நிகழ்ச்சியில். அதை 40ஆல் மொத்த மூலகங்கள் எண்ணிக்கையால் பிரிக்கணும். அதாவது அகிலத்தொடையில் உள்ளது. இதை சுருக்கலாம் நாங்கள் 8ஆல் 1/5 பேர். அதே போல் அடுத்தது இறுதியாக வகை பியிலான தோடம்பழ சுவை. வகை பியில் தோடம்பழ சுவை உள்ளதாக இருக்கணும். தோடம்பழ சுவை உள்ளது 13. ஆகவே 13 40ஆல் வகுத்து பெறப்படுகின்ற இந்த நிகழ்தகவு வகை பியிலான தோடம்பழ சுவை இருப்பதற்கான நிகழ்தகவாக இருக்கும். ஆகவே நீங்கள் தற்பொழுது எவ்வாறு நிகழ்தகவுகளை கண்டுபிடிக்கலாம் என்பது பற்றிய அறிவை பெற்றுள்ளீர்கள். இப்போது நிகழ்தகவு ஒன்று எடுக்கக்கூடிய பெருமானங்களை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு இந்த சமன்பாட்டால் வரையறுக்கப்படுகின்றது. நிகழ்ச்சியின் மூலகங்களின் எண்ணிக்கை மாதிரி வழியின் மூலகங்களின் எண்ணிக்கையால் வகுத்து பெறப்படுகின்ற பின்னம். இதை நாங்கள் குறியீட்டில் எழுதினோம்னு சொன்னால் PA = NA/NS. S என்றது இங்கு மாதிரி வழி, A என்றது ஒரு நிகழ்ச்சி. இங்கே A என்ற இந்த நிகழ்ச்சி சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது மாதிரி வழியாக ஆகும் சந்தர்ப்பத்தில் NA NS ரெண்டும் சமனாக இருக்கும். அதில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையும் இதில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையும் சமனாகிற சந்தர்ப்பத்தில் PA எங்களுக்கு ஒரு அது உயர் பெருமானத்தை கொண்டிருக்கும் 1. அதே போல் A சூன்யம், அதாவது முதலில் நாங்கள் பார்த்த உதாரணத்தில் வெள்ளை மாம்பழ பருத்தல் அப்படியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த தொடையை நாங்கள் சூனிய தொடையாக கருதலாம். அந்த சந்தர்ப்பத்தில் NA 0. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த PA ஆனது NAக்கு 0 போட்டு இது 0 அல்லாத ஒன்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது 0க்கு சமனாக இருக்கும். ஆகவே இதன் உயர் பெருமானம், அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுன்ற உயர் பெருமானம் உண்டாகவும் அதன் இழிவு பெருமானம் 0ஆகவும் இருக்கலாம். அல்லது அது 2க்கும் இடையில் 1க்கும் 0. ஏன்னு சொன்னால் இதில் வரப்போகிறதெல்லாம் இதில் உள்ள எண்ணிக்கையை விட குறைவு. ஆகவே இது ஒரு பின்னமாக எப்பொழுதும் இருக்க போகுது. மற்றது இது ஒரு நேர் பெருமானம், ஒரு காலம் மறையில் வரையலாம். 0ஐ விட குறையவும் மாட்டுது. 0ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஆனால் 1ஐ விட கூடவும் இதன் பெருமானம் வர முடியாது. எனவே பொதுவாக நாங்கள் எழுதும்போது PA ஆனது 1க்கும் 0க்கும் இடையே உள்ள இந்த எண்ணையும் எடுக்கலாம். 1 எடுக்கலாம், 0 எடுக்கலாம். அதுக்குள்ளே அரை, கால், முக்கால், இப்படி 2/25, 7/37 அப்படியான பெருமானங்களை பெற்றுக்கொண்டு போகலாம். கணிதத்திலே நிகழ்தகவு எப்பொழுதும் 0க்கும் 1க்கும் இடையே இருக்கும். நடக்க முடியாத நிகழ்வு ஒன்றின் நிகழ்தகவு 0ம், திடமாக இது நடக்க முடியும் என்று சொன்னால் அதன் நிகழ்வு. இப்போ உதாரணமாக நாணயம் ஒன்றை சுண்டு போடு தலை அல்லது பூ 2 நிகழும்.
இந்த நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவு சொன்னால் கட்டாயம் உண்டு. இதில் 2 தான் நடக்கும். ஆகவே இது திடமாக நடக்கக்கூடியது. ஆகவே அதுக்குரிய நிகழ்தகவு 1 ஆகும். இருந்தாலும் நிகழ்தகவு 0 உள்ள நிகழ்வுகள் எப்போதுமே நடக்க முடியாது என்பதோ, அது 1 உள்ள நிகழ்வுகள் எல்லாமே நிச்சயம் நடைபெறும் என்பதோ இல்லை. ஏனெனில் நிகழ்தகவு என்பது ஓர் எதிர்வு கூறலே தவிர நிச்சயமாக இதுதான் என்று கூற முடியாது. உண்மையில் இவை பரிசோதனை வாயிலாக கண்டறிந்த எதிர்வு கூறல் முறையாகும். ஆகவே சாராம்சமாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது என்பதை கண்டுகொண்டீர்கள். அதாவது நிகழ்ச்சியின் மூலங்களின் எண்ணிக்கை மாதிரி வழியில் மூலங்களின் எண்ணிக்கையால் வகுத்து பெறப்படுகின்ற பின்னமாகும். இந்த பின்னம் 0க்கும் 1க்கும் இடையே உள்ள இந்த பெருமானத்தையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 0ஆகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். இங்கே S என்பது மாதிரி வழியாகும். நன்றி.